டம்ளர்ல குடிச்சா என்ன? கிராமத்துல வாழ்க்கைய வாழ தெரியாதவங்க எப்ப பாரு பக்கத்து வீட்டுக்காரன் 10 ஏக்கரை காடு வாங்கி வச்சிருந்தான், நாம அவனை மிஞ்சுறதுக்கு 20 ஏக்கரா காடு வாங்கணும். இப்போ மறுபடியும் அவன் இன்னொருத்த 30 ஏக்கரா காடு வாங்கிட்டானே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்தவனுக்கு போட்டி போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமற்றதா போக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நகரத்துல அப்படி கிடையாது. வாழ்க்கையை அழகா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் நகரம். கிராமத்துல எப்ப பார்த்தாலுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கு எடுத்தாலுமே கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நகர்ப்புறங்கள்ல அப்படி கிடையாது. என்ன வந்தாலும் பார்த்துருவோம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராடிடுவோம், என்ன நடந்தாலும் சாதிச்சிருவோன்ற அந்த துணிச்சலுங்க நகர்ப்புற மக்கள் கிட்ட இருக்கு. உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ல ஒருத்தர் வாரன் பஃபெட். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கைக்கு 2ஆம் தொழில்னு ஒன்று இருக்கணும். அதாவது வாழ்க்கைக்கு வருமானத்தை ஈட்டி தருவதற்கு 2வது தொழில்னு ஒன்று இருக்கணும். ஒண்ணுல நஷ்டம் ஆயிட்டாலும் பரவாயில்ல, 2வதை வச்சு பொழைக்கலாம். இதுதான் அவர் சொன்ன கருத்து. கிராமப்புறத்துல கிடையவே கிடையாது, அந்த பிரச்சனையே கிடையாது. ஒரே தொழில் தான். அது என்ன தொழிலா இருந்தாலும் சரி, அந்த தொழிலை தான் தாத்தா தொட்டு பேரன் தொட்டு கொள்ளு பேரன் தொட்டு எல்லாரும் வழி வழியா செஞ்சுட்டே வருவாங்க. ஒரு முன்னேற்றம்ன்றது கிடையாது. நகர்ப்புறங்கள்ல பல்வேறு தொழில்கள் செய்வாங்க, பல்வேறு முன்னேற்றங்கள். தான் முன்னேறது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவனையும் சேர்த்து முன்னேற்றத நகர்ப்புற வாழ்க்கை. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே தோய்வடைஞ்சிருவாங்க கிராமப்புறத்துல. நகர்ப்புறங்கள்ல அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட வைரமுத்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சித்தரிக்கும் கவிதையிலேயே சொல்லியிருப்பாரு. இப்படி இருந்தால் இதுவும் தப்பு, அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும். உலகின் வாயை தைத்திடு, இல்லையேல் உன் 2 செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உன் 2 செவிகளை இறுக்கி மூடுதல் சுலபம்னு சொன்னார். இவர் சொன்னார், வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கோம், வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படி ஒரு வீர வசனத்தை பேசினாரு, அதை மாத்தி அனுப்புறீங்களே அப்படின்றாரு. அதே ஃபேஸ்புக்கையும் அதே வாட்ஸ்அப்பையும் வச்சுதான் இன்னைக்கு சென்னையில் மூழ்கி கிடந்த அந்த சென்னைக்கு வெள்ள நிவாரண பொருட்களை அனுப்புனது எங்களுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குங்க. என்ன பாயிண்ட் சொல்றீங்க? எல்லா பாயிண்ட்டும் அடி ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமா, கொஞ்சம் கவனமா சொல்றது இல்லையா? எடுத்தோடனே வாட்ஸ்அப் பண்ணீங்க, இந்த போச்சு டப்புன்னு. ஃப்ரிட்ஜ் வந்துச்சான், வாஷிங் மிஷின் வந்துருச்சான், அதனால எல்லா உணவு பழக்கங்களும் கெட்டு போச்சான். ஒன்னே ஒன்று சொல்றீங்க, நீங்க விதைக்கிறீங்களே அந்த உணவு, உங்ககிட்ட இருந்து நாங்க வாங்குறோமே அந்த உணவு, நீங்க பட்ட கஷ்டத்தை மனசுல வச்சுதான் உணவை வீணாக்க கூடாது நாங்க சேமிக்கிறோம் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சு. அவ்வளவுதான். காலேஜை கட்டடிச்சாவே ட்ரீட்டு, எக்ஸாம்ல அரியர் வச்சா ட்ரீட்டு, மிஸ் அடிச்சா ட்ரீட்டு, அப்பா திட்டுனா ட்ரீட்டு, எல்லா விஷயத்துக்குமே ட்ரீட் வச்சு கஷ்டத்தை கூட சந்தோஷமா மாத்திக்கிறது எங்களுடைய நகர்ப்புறங்க. ஒரே ஒரு கதை ஒண்ணுங்க. தக்காளி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய காட்டுல தக்காளி விவசாயம் செய்வாரு. மழையே இல்லை, வெயில் அதிகமா பட்டு தக்காளி பழம் வெம்பி போயிடுது. அந்த பழத்தை எல்லாம் என்ன பண்ணுவார்னா, அவர் வளர்க்குற அந்த மாட்டுக்கு தீவனமா கொடுத்துருவாரு. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பழத்தை வித்து அவருடைய வயித்தை கழுவிட்டு இருந்தாரு. இதையெல்லாம் நினைச்சு இவ்வளோ கஷ்டமா இருக்கே இந்த விவசாயம்,